என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எப்படி பழைய சயின்டிஸ்ட் எல்லாமே லைட்டோட ஸ்பீட கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. சக்சஸ்ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஓல்ட் ரூமர். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டேனிஷ் ஆஸ்ட்ரானமர். இவர் 1676 அதாவது ரெனசான்ஸ் ஏஜோட எண்டு டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. என்னன்னா, எர்த்துக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில எக்லிப்ஸ் நடக்கும்போது ஜூபிட்டரோட லைட் கொஞ்சம் டிலேவா நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. அதாவது எக்லிப்ஸ்ல நடக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா லைட்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரி ஆகிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஸோ அவர் லைட் போறதுக்கு ஸ்பேஸ்ல குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போறதுக்கு டைம் எடுத்துக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அவர் ஒரு அப்ராக்சிமேட்டா அவர் ஒரு எஸ்டிமேட்டட் கால்குலேஷன் போடுறாரு. அதுல என்ன வருதுன்னா 2,20,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல இது பண்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹிப்போலைட் ஃபியாசியஸ் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் டைம் 1849ல பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுனா இருக்கிற ஒரு கியர் மெக்கானிசம் கேப் வச்சு அதுக்குள்ள லைட்டை பாஸ் த்ரூ பண்ணி ரிஃப்ளெக்ஷன் மூலியமா எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இதாகும் அப்படின்னு இவரும் ஒரு அப்ராக்சிமேஷன் கால்குலேஷன்ல தான் போட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நியர்பை க்ளோஸா இருக்கு. அதாவது 3,13,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இவர் இது பண்ணாரு. வீலோட ஸ்பீடையும் பிளஸ் டிஸ்டன்ஸ் இதை வச்சுதான் இவர் கால்குலேட் பண்ணாரு. அப்புறம் 1862 அதாவது ஒரு 12-13 வருஷம் கழிச்சு லியான் ஃபேக்கல்டோ அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா இந்த கியர் மெக்கானிசத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதாவது மிரரை ரொட்டேட் பண்ணி வச்சு இந்த டூத் கேப்புக்கு பார்த்தா அதாவது கியர் மெக்கானிசம் சுத்த விடாம மிரரை ரொட்டேட் பண்றது மூலியமா இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியை முன்ன கொண்டு வந்தார். அது பாத்தீங்கன்னா 2,98,000 கிலோமீட்டர் பர் செகண்ட். இப்போ மாடர்ன் இதுல பாத்தீங்கன்னா லேசர் எமிஷனை வச்சு நம்ம இது எக்ஸாக்ட் நியர்பை எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2,99,792.458 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு இன்னைக்கு மாடர்ன் சைஸ் மூலயமா நம்ம இது பண்ணிருக்கோம். ஆனா அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா நியர்பை அக்யூரசி அதாவது நியர்லி 3 lakhs பக்கமா அப்படிங்கிற ஒரு நம்பரை வெறும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மூலயமாவும் ஹியூமன் பிரெயின் ரிசோர்ஸ் மூலயமாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல.